வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஊழல் பட்டியலை தாக்கல் செய்ய உள்ளதாக அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நார்த் சென்னை இங்கே முதலமைச்சராக இருக்கட்டும், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளராக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், அவர் விஜய் தாமுவாக இருக்கட்டும், இல்லை உங்கள் பல்லவியாக இருக்கட்டும், இல்லை செந்தில்குமாராக இருக்கட்டும், இல்லை மாதவரம் இருக்கட்டும், அவராக இருக்கட்டும், எல்லாம் இங்கே இருக்கிறோம். இங்கே 2 தொகுதி மிஸ் ஆகிடுச்சு. அது என் மனசில் ரொம்ப உறுத்தலாகவே இருக்குது. அந்த உறுத்தல வரப்போகிற நாட்களை நம்ம செஞ்சாகணும். அது ஏன்னா நான் வருத்தப்பட்டது உண்டு. இந்த சட்டமன்றம் 3 நாள் முன்னாடி ஒரு லாஸ்ட் செஷன் நடந்துச்சு, ஒரு 3 to 4 days. ஒரு மனசாட்சியே இல்லாதவங்க மாதிரி ஒருத்தர் பிஹேவ் பண்ணுவாங்க இல்லையா, அதை நான் பார்த்தேன். எதுவுமே நடக்காத மாதிரி, பார்ட்டி ஃபண்டுன்னு என்னன்னு தெரியாத மாதிரி, அப்படியே என்னது பார்ட்டி ஃபண்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நடந்து போனாங்க. அதில் ஒருத்தர் இருக்கார் இந்த தொகுதியில் ஜெயிச்சவர், அப்படியே என்னதுன்னு கேட்டு வந்தார். அவருக்கு இந்த மேடை வாயிலாக நான் சொல்லிடுறேன், ஆக்சுவலாக இது ஃபெலிசிட்டேஷன் செரமனி, இருந்தாலும் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே அட்ரஸ் பண்ணுறேன் ஹார்பரில். வரப்போகிற சட்டமன்றத்தில் செஷனில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க, ஒரு தனியாக ஒரு அறிக்கை ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு ஆடிட்டிங். அந்த ஆடிட்டிங் ஃபைலை தாக்கல் பண்ணுறோம். அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு அந்த ஊழல் பட்டியல் என்ன நடக்க போகுது உங்களுக்கு தெரியும். என்ன நடிப்பு, எங்கள் தலைவரே அந்த நடிப்பை விட்டுட்டு வந்துட்டாங்க. நீங்க என்ன நடிக்கிறீங்க? இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.